வச்சுட்டு அமைதியா வா. ப்ளீஸ். ஏய், என்னாச்சு மகா? நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, அந்த கருப்பாடு இவதான். இவதான நீ எப்படி ஷோரா சொல்ற? எனக்கு 2-3 விஷயத்துல டவுட் இருந்துச்சுங்க. முதல்ல அந்த கெமிக்கல் பாட்டில், அது எப்படி வந்துச்சு, ஏன் எதுக்கு வந்துச்சுன்னு உன் வாயால நீயே இப்போ உண்மையை சொல்ற. ஏய் சொல்றேன்ல. அஸ்வின் சார் தான் கொடுத்தாரு. அடி பாவி. அந்த அஸ்வினா, அப்ப அவன் இங்க வரும்போதெல்லாம் யாருன்னே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இவதான் அவனுக்கு உளவு சொல்லிருக்கா. இவ மேல சந்தேகம் வந்து நான் இவளை கண்காணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய வந்தது. முக்கியமா இங்க இவ மட்டும்தான் புதுசா வேலைக்கு சேர்ந்தவ. அதனாலதான் இவ மேல எனக்கு சந்தேகம் ஸ்ட்ராங் ஆச்சு. இப்ப எப்படி மகா கண்டுபிடிச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மிஷின் சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தார்ல, அவரு நான் ஏற்பாடு பண்ண ஆளு. அஸ்வின் கொடுக்க சொன்னான்னு சொல்லி ஒரு மருந்து கொடுத்து டீல கலந்து எல்லாருக்கும் குடுன்னு சொன்னா, கொஞ்சம் கூட யோசிக்காம அத வாங்கி கலக்க போயிட்டா. அப்பதான் நான் இவளை பிடிச்சேன். அக்கா, இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா, அடிச்சு நிறுத்துங்க. ஏன் மகா தடுக்கிற? கொஞ்சம் விட்டிருந்தா நம்ம எல்லாரையும் கூண்டோட அனுப்பியிருப்பா. இல்லங்க, இவளை நாம கூண்டில ஏத்தணும். இவளை வச்சு அந்த அஸ்வினை உள்ள தள்ளணும். ஆமா மகா, முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணு. மகாக்கா ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா, நான் ஏதோ காசுக்கு ஆசைப்பட்டு தெரியாம செஞ்சுட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிடுங்கக்கா. போலீஸ் கிட்ட எல்லாம் மாட்டி விட்டுறாதீங்கக்கா. உங்க கண்ணிலே படாம நான் எங்கேயாவது போயிடுறேன்க்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அக்கான கூப்பிடுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? காசை வாங்கிக்கிட்டு அந்த அஸ்வின்காக வேலை பார்க்கும் போது நல்லா இருந்துச்சுல? போ, ஜெயிலுக்கு போய் களி தின்னு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். அக்கா ப்ளீஸ்க்கா, நானும் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் எங்க அம்மாவை பார்த்துக்க யாருமே இல்லக்கா. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்ன்றதுக்காக தான் நான் இது மாதிரிலாம் பண்ணேன்க்கா. மகா, இவ கெஞ்சுறான்னு மட்டும் மனசு இறங்கிறாத. இவளை வேலைக்கு சேர்க்கும் போதே நான் சொன்னேன், நீ தான் கேட்கல. இப்பவாச்சும் நான் சொல்றத கேளு. இங்க பாரு, உன்னோட உண்மையான பேர் காஞ்சனா தானா? என் பேரு உண்மை சொல்றல. சொல்றேன்க்கா, உண்மை சொல்றேன்க்கா. என் பேரு வான்மதி. வான்மதியா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னது? அதுவும் போய்தான்க்கா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும், வா.